அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்த வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅத. ஒரு சகோதரர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அதாவது ஆடு ஜீவிதம், கோட் லைஃப், அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டுடைய மீனிங் கேட்டிருந்தார். அதாவது அரபியில் வரக்கூடிய பாட்டு, அந்த பாட்டுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறத கேட்டிருந்தார். அது அந்த பாட்டு அது அது எது சம்மந்தப்பட்ட பாட்டு, அதனுடைய வரிகள் என்ன அப்படிங்கிறது தெரியல. அந்த சகோதரர் கேட்டதற்கு பிறகு தான் அதனுடைய ஜஸ்ட் அது என்ன அப்படிங்கிறத, அதாவது அவருடைய கமெண்டை வந்து ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது என்ன அப்படிங்கிறத கேட்டதுக்கு பிறகு தான் வந்து தெரிஞ்சு அதில் வந்துட்டு முழுக்க முழுக்க குர்ஆனுடைய வசனங்கள், இறைவனுடைய வார்த்தைகளை வந்து அதில் வந்து சொல்லப்படுது. அதாவது குறிப்பாக யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனைகளும் அதே போல் மூசா அலைஹிவஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனைகளும் அந்த பாட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதை தான் வந்து மறுபடியும் இந்த ரெண்டு பிரார்த்தனைகளையும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறாங்க. அதே போல் இறைவனுடைய பெயர்களை அந்த பாட்டில் வந்து குறிப்பிடுறாங்க. அதனுடைய மீனிங்கை தான் அந்த சகோதரர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அந்த பாட்டில் முதலாவதாக வரக்கூடியது யூனுஸ் அலைஹிவஸல்லம், யூனுஸ் நபி அவங்க வந்து இறைவனிடம் கேட்ட பிரார்த்தனை. அதாவது அவங்க என்ன, அந்த லைன் என்ன அப்படின்னா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்தும் மினத் ஸாலிமீன். இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக், உன்னை தவிர, அதாவது யூனுஸ் அலைஹிவஸல்லம் இறைவனிடத்தில் கேட்குறாங்க, உன்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியான வேறு இறைவன் இல்லை என்று சொல்லிட்டு அவங்களுடைய பிரார்த்தனையை அடுத்து அவங்களுடைய பிரார்த்தனையை கேட்குறாங்க, இன்னி குன்தும் மினத் ஸாலிமீன் சுப்ஹானக், நீ தூய்மையானவன் என்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கேட்குறாங்க, இன்னி குன்தும் மினத் ஸாலிமீன், நான் அநியாயம் இழைத்தவர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று அவங்களுடைய தவறுக்காக இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்குறாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்தும் மினத் ஸாலிமீன், உன்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் இல்லை என்று சொல்லிட்டு, நீ தூய்மையானவன் என்பதை சொல்லிட்டு, அநியாயம் இழைத்தவர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று இறைவனிடத்தில் அவங்களுடைய பாவ மன்னிப்பை கேட்குறாங்க. இதான் வந்து அதில் அந்த அந்த பாட்டில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய லைனு. இதை தான் அவங்க மறுபடியும் அடுத்ததில் மறுபடியும் வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது மூசா அலைஹிவஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனை. மூசா அலைஹிவஸல்லம் அவர்கள், அதாவது அவங்களுக்கு அவங்க ஊரை விட்டு வெளியேறிட்டாங்க, அவங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளியேறிட்டாங்க. அப்போ அவங்க தனிமைப்பட்ட போது அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, இருக்க இடம் இல்லை, எந்த ஒரு வேலையும் இல்லை, உண்ணுவதற்கு உணவு இல்லை, எதுவுமே இல்லை. தனிமைப்பட்ட போது இறைவனிடத்தில் அவங்க கேட்ட பிரார்த்தனை தான், ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். அதாவது ரப்பி இன்னி, என்னுடைய இறைவனே, லிமா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர், நீ இறக்கி வைக்கக்கூடிய நல்லவற்றின்பால் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்று அவங்க இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறாங்க. இது வந்து ஒரு பொதுவான ஒரு பிரார்த்தனை. நல்லவற்றின்பால் தேவையுள்ளவன் அப்படின்னா எல்லா நல்லவற்றையும் குறிக்கும். உணவுகளிலிருந்து, இருப்பிடங்கள்லேருந்து, வேலையிலிருந்து, வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் குறிக்கும். அதில் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்த நல்லவற்றின்பால் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்று இறைவனிடத்தில் அவங்க பிரார்த்திக்கிறாங்க. இந்த ஒரு பிரார்த்தனையை அடுத்தது அவங்க வந்து அந்த பாட்டில் வந்து குறிப்பிடுறாங்க.
அதை சொல்கிறாங்க. அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பாட்டில் இது தான் மறுபடியும் சொல்லிவிட்டு இந்த 2 பிரார்த்தனைகளையும் மறுபடியும் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறாங்க யா சலாம் யா சலாம் அப்படின்டா சாந்தி அளிப்பவன். இது இறைவனுடைய பெயர்களில் ஒன்று. இறைவனுக்கு பல பெயர்கள் உண்டு, அதில் ஒரு பெயர் தான் யா சலாம். சாந்தி அளிப்பவன், நிம்மதி அளிப்பவன், அமைதி அளிப்பவன் என்பது அதனுடைய பொருள். இப்போ இதனை அதில் குறிப்பிடுறாங்க. அதுக்கடுத்தது கஃபூருர் ரஹீம் என்று சொல்கிறாங்க. இப்போ கஃபூருர் ரஹீம் அப்படின்னா கஃபூருர் ரஹீம் அப்படிங்கிறது இதுவும் இறைவனுடைய பெயர்களில் ஒன்று. கஃபூர் அல் கஃபூர் அப்படின்னா மகா மன்னிப்பாளன். அர் ரஹீம் அப்படிங்கிறது பெரும் கிருபையாளன், பெரும் கருணையாளன். இதுதான் ரஹீம் அப்படிங்கிறதுக்கு. கஃபூர் அப்படிங்கிறதுக்கு மன்னிப்பாளன். அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க கஃபூருர் ரஹீம் அப்படின்னு சொல்லி இறைவனை புகழ்கிறாங்க. அந்த ஒரு பாட்டில் இறைவனை யா சலாம் அப்படின்னும் கஃபூருர் ரஹீம் அப்படின்னும் அந்த பாட்டில் சொல்கிறாங்க. மறுபடியும் லாஸ்ட்டாக யா சலாம் சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ இதான் அந்த பாட்டில் வரக்கூடிய வரிகளினுடைய மீனிங். இது முழுக்க இறைவனுடைய வார்த்தைகளையும் இறைவனை சம்பந்தப்பட்டதாக இருக்குது. இது என்ன அப்படின்னா இது சாதாரணமாக அவங்க கமர்ஷியல் பர்பஸுக்காக அவங்க அந்த வரிகளை எடுத்து போட்டு இல்லாட்டிய பாப்புலாரிட்டிக்காக அவங்க செய்கிறாங்க. ஆனால் இது ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவனால் இறை தூதர்களுக்கு அறிவிக்கப்பட்ட வசனங்கள். இது ஒவ்வொரு மனிதனும் அதாவது இறைவனுடைய வேதத்தை படித்து இறைவனுக்கு கீழ்ப்படிவதற்காக இறைவனால் அனுப்பப்பட்டது தான் இந்த இறைவன் அனுப்பப்பட்ட இறுதி வேதம் தான் குரான் என்பது. இப்போ அதிலிருந்து அவங்க எடுத்து கமர்ஷியல் பர்பஸுக்காக அவங்க எடுத்து இது பண்ணுறாங்க. அவங்க எந்த நோக்கத்துக்காக எடுத்திருந்தாலும், ஆனால் இது இறைவனுடைய வார்த்தைகள். இது மனிதர்களுக்கு ஒரு நல்லுபதேசம். அதாவது படைச்சவன் என்பவன் ஒருவன் தான். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. ஒரே ஒரு இறைவன் தான் அனைவரையும் படைத்தவன். இதைத்தான் அல்லாஹு தாலா குரானில் அதிகமாக ஞாபகமூட்டுறான் அந்த மனித சமுதாயத்துக்கு. இப்போ இந்த நினைவூட்டல் அந்த குரானில் இறைவன் குறிப்பிட்டிருக்கான். இந்த நினைவூட்டலை மனிதர்களுக்கு எடுத்து சொல்வதற்காக தான் பல தூதர்களை அவன் தேர்ந்தெடுத்து அனுப்பினான். அதில் ஒவ்வொரு தூதர்களையும் அல்லாஹு தாலா அனுப்பியிருக்கிறான். அதில் இறுதியாக வந்த தூதர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா தூதர்களும் கொண்டு வந்த கான்செப்ட் ஒன்று தான். படைத்த இறைவன் என்பவன் ஒருவன் தான், அவனை மட்டும்தான் வணங்கணும் அப்படிங்கிறது. இப்போ இது ஒரு நினைவூட்டல். அல்லாஹு தாலா நமக்கு நினைவூட்டுறான். அந்த உலகத்தில் நாம் வாழும்போது எப்படி வாழணும் அப்படிங்கிற நினைவூட்டலையும் வழிகாட்டலையும் அல்லாஹு தாலா நமக்கு காட்டுறான். அதனை கேட்டு நாம் இறைவனுக்கு கீழ்ப்படிந்த மக்களாக மாறுவதற்காக தான் இந்த நினைவூட்டல் எல்லாம். ஜஸ்ட்டு ஒரு பாட்டுக்காக அல்லது கமர்ஷியல் பர்பஸுக்காக எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹு தாலா பாதுகாக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம இறைவனுக்கு கீழ்ப்படிந்த மக்களாக மாறுவதற்காக. இதில் எவருக்கும் இதில் நிர்பந்தம்ங்கிறது எதுவுமே இல்லை. விரும்புவர், இறைவனுக்கு பிடித்த அடியானாக வாழ விரும்புவர், இந்த உலகத்தில் இறைவனுக்கு பிடித்த அடியானாக வாழ்ந்து இறைவனை சந்திக்க விரும்புவர், என்னுடைய வசனங்களுக்கு செவி சாய்த்து அதனை நம்பிக்கை கொண்டு கீழ்ப்படியலாம். அல்லாஹு தாலா அதனை குரானில் அல்லாஹு தாலா சொல்கிறான், இன் ஹாதிஹி ததுக்கிரா,
நிச்சயமாக இது நினைவூட்டும் நல்லுபதேசமாகும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஃபமன் ஷாஅ அத்தஹத இலா ரப்பிஹி சபீல. எவர் விரும்புகிறாரோ அல்லாஹுடைய வழியில், இறைவனுடைய வழியில் செல்ல எவர் விரும்புகிறாரோ அவர் இதை தேர்ந்தெடுக்கட்டும்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான் அந்த வசனத்தில். இப்போ விரும்புவர், இறைவனுக்கு கீழ்ப்படிந்து இறைவனை நல்ல அடியானாக சந்திக்க விரும்புவர் இதனை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இறைவனை நிராகரித்து வாழக்கூடிய மக்களுக்கு, இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல், இறைவனுடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ளாமல், இதெல்லாம் பொய் என்று சொல்லி, இறை தூதர்கள் எல்லாம் பொய் என்று சொல்லி வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனில் எச்சரிக்கை பண்ணுறான். அந்த நினைவூட்டலையும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் செய்கிறான். வசனங்களை சாதாரணமாக எடுத்து பாட்டில் போட்டிருக்காங்க. இந்த வசனங்களுக்கு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும், அதாவது யாரெல்லாம் நிராகரித்து, இறைவனை நிராகரித்து, இறை தூதர்களை எல்லாம் நிராகரித்து, இறைவனுடைய வசனங்களை நிராகரித்து இந்த உலகத்தில் வாழ்கிறாங்களோ அப்படிப்பட்ட நிராகரிப்பாளர்களை அல்லாஹு தஆலா நரகத்தின் பக்கம் அல்லாஹு தஆலா ஆக்கிடுவான். அப்போ அவங்க நரகத்திற்கு போகும்போது அந்த நரகத்துடைய வாசல்களில் இருக்கக்கூடிய காவலாளிகள்னால் மலக்குகள் அவங்க அந்த மனிதர்கள்ட்ட கேட்பாங்க, உங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு தூதர் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதனை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா நம்மை படைத்த இறைவன் அதனை சொல்லி காட்டுறான். உங்களுக்கு ஒரு தூதர் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கடுத்ததாக அவங்க கேட்பாங்க, உங்களுடைய இறைவனுடைய வசனங்களை அவர்கள் உங்களுக்கு ஓதி காட்டலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதற்கெல்லாம் இப்படியெல்லாம் கேட்கும்போது அந்த நிராகரித்தவர்களுடைய பதில் என்னவாக இருக்கு அப்படின்னா, அந்த தூதர்கள், இறைவனுடைய தூதர்கள் வந்தார்கள், அவர்கள் ஓதி காட்டினார்கள், ஆம் அப்படிங்கிறது தான் பதிலாக இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அது உண்மைதான். இறை தூதர்களை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு காலகட்டங்களுக்கும் அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறான். அதில் இறுதியாக வந்த இறை தூதர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருக்கு இறுதியாக வழங்கப்பட்ட வேதம்தான் அல் குர்ஆன். அல்லாஹுவால் இறக்கப்பட்ட வேதம்தான் அல் குர்ஆன் என்பது. இப்போ இதெல்லாம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதனை படித்து நல்லுபதேசம், இறைவனுக்கு இந்த நல்லுபதேசங்களை கேட்டு இறைவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக மாறுவதற்காக தான் இந்த உபதேசங்கள் எல்லாம் இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறான். இப்போது இதனை சர்வசாதாரணமாக ஒரு பாட்டில் போடுறதற்கும் கமர்ஷியல் பர்பஸுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடிய மனிதர்களாக மாறி நிற்கிறோம். அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. அந்த சகோதரருக்கு அந்த சகோதரர் கேட்ட கமாண்டுக்கு அவனுடைய அந்த பாட்டில் வரக்கூடிய வரிகளுக்கு இதுதான் அர்த்தம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.